10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 9, 15, 27, டிட்டோ 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 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நடு உறுப்பு இருந்திருந்தால் நடு உறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்கனால நடுவில் 2 உறுப்பு இருக்குன்னு நம்ம இப்போவே கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா, கணக்கை செய்வோமா? தீர்வு. கூட்டுத்தொடர் வரிசையை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 9, 15, 21, 27, டிட்டோ 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 183. 9 T1 எடுத்துக்கணும், 15 T2 எடுத்துக்கணும், 21 T3 எடுத்துக்கணும், 27 T4 எடுத்துக்கணும். சரியாப்பா, முதல் உறுப்பு A = 9, கடைசி உறுப்பு L = 183. பொது வித்தியாசம் D = T2 - T1. இங்கே T2 என்னப்பா இருக்குது? 15 இருக்குது. T1 9 இருக்குது. 15 - 9, 15லேருந்து 9 கழிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். D = 6. உறுப்புகளின் எண்ணிக்கை n = L - a/d + 1. இப்போது L, A, D மதிப்புகளை பிரதியிடணும். சரியாப்பா, 183 - 9/6 + 1. சரியா, இப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சுருக்கணும், அதுக்கப்புறம் 1 கூட்டிக்கணும். சரியாப்பா, 183லேருந்து 9 போச்சுன்னா 174. 174/6 + 1. இப்போ 6ஆல் அடிக்கணும். 1 6 6, மேலே 174ல் 2 12, மிச்சம் எத்தனைப்பா இருக்கும்? 5 இருக்கும். 54 வரும். 9 54. சரியா, அப்போ 29ன்னு கிடைக்குது. 29 + 1 = 30. n = 30. அப்போ இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 30 உறுப்புகள் இருக்குது. 30 உறுப்புகள் இருந்துச்சுன்னா நடு உறுப்பு 15வது உறுப்பும் 16வது உறுப்புமா இருக்கும். ஏன்னா இரட்டைப்படை எண்ணில் வந்திருக்கு. அப்படின்னா நடுவில் 2 உறுப்புகள் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இரட்டைப்படை எண்ணை போட்டு 2ஆல் வகுத்திங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கு அடுத்த உறுப்பையும் சேர்த்துக்கணும். சரியாப்பா, இப்போ 30/2, 1 2, 15 2 30. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 16. 2 உறுப்புகள் நடு உறுப்புகள் 15ம் 16. சரியாப்பா, மொத்த உறுப்புகள் 30, 15 16 என்பவை நடு உறுப்புகள். சரியா, நடு உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. Tn = a + n - 1 × d. இப்போ 15 16வது உறுப்புகள் கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதிலாக 15 16ன்னு பிரதியிட்டு கண்டுபிடிச்சலாம். சரியாப்பா, இப்போது n = 15. இந்த ஃபார்முலாவில் n எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 15ன்னு பிரதியிடணும். ஏயோட மதிப்பு தெரியும், டியோட மதிப்பு தெரியும், அதையும் பிரதியிடணும். சரியாப்பா, T15 = 9 + 15 - 1 × 6. 9 + 15 - 1 என்னப்பா வரும்? 14 × 6. 9 + 14 × 6 84. சரியா, 84. 9 + 84 93. சரியா, T15 = 93. இப்போ 15வது உறுப்பை கண்டுபிடிச்சாச்சு, 93. இப்போ 16வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். n = 16. Tn = a + n - 1 × dங்கிற ஃபார்முலாவில் n எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 16ன்னு பிரதியிடணும். ஏயோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் சேர்த்து பிரதியிடணும். சரியாப்பா, T16 = 9 + 16 - 1 × 6. 9 + 16 - 1ன்னா என்னப்பா வரும்? 15. 15 × 6. 9 + 15 × 6 90. சரியா, 9 + 90. இப்போ 9 + 90ன்னா என்ன கிடைக்கும்? 99. T16 = 99. 16வது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு, 99. சரியா, 9, 15, 27, டிட்டோ 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 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகள் 15வது உறுப்பு T15 = 93. 16வது உறுப்பு T16 = 99 ஆகும். சரியா, கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.